ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்த சம்மர்லேயும் செம்மையாக பட்டையை கிளப்புற நம்ம மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு 6 வகையான பல மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப்பிள் பெர். கிட்டத்தட்ட மரம் ஃபுல்லாக பூக்கள் வச்சு கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சி இன்னும் ஒரு மாதத்தில் நம்மளுக்கு கொத்து கொத்தான அறுவடை தர்றதுக்கு நம்மளுடைய ஆப்பிள் பெர் ரெடியாக இருக்குது. ரெண்டாவதாக நம்ம மாடி தோட்டத்தில் எப்போவுமே காய்க்கக்கூடிய பெரிய ரக கொய்யா. இந்த தடவையும் கிட்டத்தட்ட 50க்கு மேலான பூக்கள் வச்சு நிறைய காய்கள் வச்சது. ஆனால் நம்ம ஒரு 10லேருந்து 12 காய்கள் மட்டும் தான் இதில் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அப்போ தான் நம்மளோட கொய்யா பெருசாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அமையும். அடுத்ததாக நம்மளுடைய அத்திமரம் ப்ரூன் பண்ணிவிட்டு ஒரு மாதம்தான் ஆகும். அதுக்குள்ளேயே 4-5 கிளைகள் வச்சு நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். நிறைய மருத்துவ குணநலங்கள் கொண்ட நம்ம அத்திமரம் நம்ம மாடி தோட்டத்தில் 2 இருக்குது. 2 மரத்துலேயுமே நிறைய காய்கள் வச்சுருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம மாடி தோட்டத்தில் எப்போவுமே காய்ச்சி குலுங்கக்கூடிய கஸ்தூரி லெமன். எந்த சீசன்லேயுமே கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய நம்ம கஸ்தூரி லெமன் இந்த சம்மரில் நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 பழம் இந்த சம்மரில் நாங்கள் பறிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம மாடி தோட்டத்தில் முதல் முறையாக பூ வச்சு காய் வச்சுருக்கிற பனானா சப்போட்டா. முதல் முறையாக காய்ச்சிருக்கனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நம்மளுடைய வெள்ளை நாவல். இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் முதல் முறையாக பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்களும் நிறைய கொத்து கொத்தாக வச்சுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நான் உங்கள் 5S டெரஸ் கார்டன் அண்ட் ஃபுட். பாய் மக்களே.